ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கோட் ஹரிசான். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங். ஏன் மேம் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சி ப்ரோக்ராமிங் படிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் வந்து ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜாவாவோ பைத்தானோ படிச்சீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து வெல் குட்டாக இருப்பீங்க கோடிங்கில். ஓகே, இது வந்து யாருக்கெல்லாம் மேம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து கோடிங்கை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இல்ல கஷ்டமா இருக்கு. நான் ஒன்லி மக்கப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், பிளஸ் வந்து நான் வந்து 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன், இல்ல 4 இயர்ஸ் டிகிரி முடிச்சிட்டேன், எனக்கு கோடிங்னா என்னன்னு தெரியும். ஆனா என்னால ஓனா ப்ரோக்ராம் எழுத முடியல. ஸோ நான் ஒரு பிளேஸ்மெண்ட் போகும்போதோ இல்ல வேற எங்கேயாவது போகும்போதோ எனக்கு வந்து நான் ஓனா கோடிங் எழுதணும் அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து சின்டாக்ஸ் புரியுது. இப்போ ஜாவானா ஜாவாவோட சின்டாக்ஸ் புரியுது. ஆனா வந்து எனக்கு கோடிங் வந்து ஓனா எழுதும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த கோர்ஸ். ஓகே. ஓகே மேம், இப்ப நான் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நிறைய வந்து கோடிங்ஸ் இருக்கு. நான் இப்ப இதை கத்துக்கிறது மூலமா நான் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க வெரி குட் சி ப்ரோக்ராமரா வந்து மாறிடுவீங்க. கண்டிப்பா வந்து ப்ரோக்ராமிங்ல சில வந்து நீங்க ரொம்ப வெல் குட் ஆயிடுவீங்க இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். அது என்ன மேம் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து சி ப்ரோக்ராமிங்லயும் அதுதான், ஜாவாலையும் அதுதான், பைத்தான்லயும் அதுதான். ஆனா வந்து அதோட சின்டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு மாறும், அதோட லாஜிக் வந்து மாறவே மாறாது. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே என்னன்னா அந்த லாஜிக் என்ன. ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறோம் அப்படின்னா அது என்ன லாஜிக்ல எழுதுறோம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கறத எந்த லாங்குவேஜ் படிக்கிறோமோ அந்த லாங்குவேஜோட சின்டாக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் நீங்க முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓனா ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், நீங்க ஓனா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இவ்வளவுதான் என்னுடைய கோர்ஸோட அவுட்கம். நீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி கோடிங்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, இல்ல வந்து இதுக்கப்புறம் தான் ஒரு கோடிங் கத்துக்க போறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னுடைய மோட்டிவ் எல்லாருமே வந்து கோடிங்ல ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ.